இன்னைக்கு கிளாஸ்ல Volkswagen லோகோ நம்ம பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாலிகான் டூல் எடுத்துப்போம். ஆர்ட் போர்டு மேல கிளிக் பண்ணுங்க. சைஸ் 3 இருக்கணும். என்ன நம்ம ட்ரையாங்கிள் பண்ண போறோம். இதை ரீசைஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து ஃபிளிப் வெர்டிகல் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போகலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல வந்து சைஸை மாத்திக்கலாம். எங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆயிருக்க கூடாது. விட்த்ல வந்து 70 என்டர் பண்ணலாம், 70 mm. ஹைட்ல வந்து 74 mm என்டர் பண்ணலாம். இந்த வி ஷேப்பை செலக்ட் பண்ணி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணும்போது பொசிஷன் மாறாதிக்கு வரும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். லெட்டர் எல் பிரஸ் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. இங்க மவுஸை ஹாவர் பண்ணீங்கன்னா சென்டர் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது பிக்ஸ் பண்ணிக்கங்க பாயிண்டரை. இப்போ ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. இப்போ இந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி. ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கிளை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஃப். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 8 பிரஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு காம்பவுண்ட் பாத்தா மாறிடும். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க லோகோல இருக்கிற மாதிரி இந்த ஏரியா ஓபன் ஆகாது. அதுக்காக அன்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதை டிலீட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிக்கலாம். இங்க கர்சரை கிளிக் பண்ணி -0.5 mm கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை காப்பி பண்ணி பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கண்ட்ரோல் எஃப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி பெருசா எடுத்துக்கலாம். இதை ரெண்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 8 பிரஸ் பண்றேன் காம்பவுண்ட் பாத்துக்காக. இங்க க்ளோஸா கவனிச்சீங்கன்னா இந்த ஷேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கும். அப்ப யுனைட் பண்ணும்போது இங்க ஓபன் ஆயிடும். ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அது ஓபன் ஆயிடும். இப்ப வந்து ஒரு கட் கொடுக்கணும். V and W இருக்கு. பென் டூல் எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேல கிளிக் பண்ணி எண்ட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரோக் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து அரௌண்ட் 18 பாயிண்ட் ஸ்ட்ரோக் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரோக்கை மாத்திக்கங்க. இப்ப இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டர்ல வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். கிரேடியன்ட் பேனலுக்கு வந்து லீனியர் கொடுங்க. ஒயிட் ஸ்லைடரை நடுவில் கொண்டு வரலாம். இங்க கிளிக் பண்ணி ஒரு ஸ்லைடரை ஆட் பண்ணிக்கலாம். இங்க கொண்டு வந்து டபுள் கிளிக் பண்ணி 100% பிளாக் எடுத்துக்கலாம். ஆங்கிள் வந்து 90க்கு கொடுக்கலாம். இந்த கிளாஸை நான் ரொம்ப டீடைலா சொல்ல முடியாது. ஏன்னா 3 நிமிஷத்துக்குள்ள ஷார்ட்ஸ் பண்ணி ஆகணும். இந்த கிளாஸோட லாங் வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி லாங் வீடியோவை பாருங்க. உங்களுக்கு